ஜனவரி 11 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மகேஷ் மாயா இவங்க 2 பேரையுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. டாக்டர் ஆக்சிடென்ட் பண்ணுனதை பத்தி யாராலையுமே எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்புறம் நடந்ததை பத்தி எதையும் யோசிச்சு நம்ம பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அந்த கார்த்தியை நினைச்சா கூட அந்த டாக்டரை நம்ம தான் ஆக்சிடென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா நான் தடையுமே இல்லாம எல்லாத்தையுமே முடிச்சிருக்கிறேன் அப்படின்னு மாயா நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இருந்தாலும் அந்த டாக்டர் கண்டிப்பா நம்ம கல்யாணத்துக்கு வருவாங்க. இதுக்கு அப்புறமா அந்த டாக்டரை நம்ம போய் தடுத்தோம்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கும் டாக்டருக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்குது. அவங்க கிட்ட விசாரிச்சா நம்மளை பத்தின ஏதாவது உண்மை தெரியும் அப்படின்னு எல்லாருக்குமே டவுட் வந்துடும். பேசாம அந்த டாக்டரை போட்டு தள்ளிட்டாதான் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நம்ம 2 பேருக்குமே இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியணும். அப்பதான் நம்ம நினைச்ச காரியம் எல்லாத்தையுமே சாதிச்சுக்க முடியும். அதுக்கு இப்ப நம்ம லைஃப்ல தடையா இருந்தது உங்க அண்ணன் மட்டும்தான். அவரையும் போட்டு தள்ளியாச்சு. நம்மளோட எதிர்காலத்துக்காக இந்த டாக்டரையும் போட்டு தள்ளிட்டோம்னா நம்ம லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நம்ம நினைச்ச மாதிரியான லைஃபை நம்மனால மாத்திக்க முடியும் அப்படின்னு மாயா மகேஷுடைய மைண்டை நல்லாவே பிரெயின் வாஷ் பண்றாங்க. மாயா என்ன சொன்னாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் மகேஷும் சொல்றாங்க. அந்த டாக்டரை வீட்டிலேயோ இல்ல வெளியேயோ வச்சு நம்ம போட்டு தள்ளனோம்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். பேசாம அந்த டாக்டர் இப்பதான் உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கிறாங்க. நாம அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய டேப்லெட்டு ட்ரீட்மெண்ட்டையே மாத்தி கொடுக்க வச்சுட்டா போதும். அவங்க கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால உடம்பு சரியில்லாம காப்பாற்ற முடியாம இறந்து போயிட்டாங்க அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸு டாக்டரை வச்சு நம்ம ஒரு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி கொடுத்தாரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் குடும்பத்தை யாரு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியவே இல்லையே. என்னோட கல்யாணம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட லைஃபுக்குனால இன்னொருத்தவங்களுடைய லைஃபை ஸ்பாயில் பண்றது நல்லாவே இல்லை. கண்டிப்பா இதை பத்தி கார்த்திகிட்ட பேசி ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு ரேவதி கார்த்தியை மீட் பண்ணி பேசுறதுக்காக அன்டைம்ல போறாங்க. கதவையும் தட்டுறாங்க. என்னங்க ரேவதி இந்த டைம்ல இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கார்த்தி, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. நீ நல்லா யோசிச்சு பாத்தியா? நம்ம டாக்டர் நம்மளோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒவ்வொரு டைம் வரையிலையும் அவங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை வருது. கண்டிப்பா என்னோட கல்யாணம் ஆரம்பிச்சதுல இருந்துதான் டாக்டருடைய குடும்பத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சதி இருக்குமா? இல்ல அம்மாவை பழி வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த செவனாண்டியுடைய வேலையா இருக்குமா? எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது. இருந்தாலும் மற்றவங்கனால நம்ம பாதிப்பு அடைஞ்சா பரவாயில்லை. ஆனா நம்மனால யாரும் பாதிப்பு அடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் பயந்து போய் உங்ககிட்ட கேட்குறேன் கார்த்தி. தயவு செஞ்சு இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்களுக்கு ஏதாவது தடயம் கிடைச்சதா இல்ல டவுட்டா இருந்துச்சுன்னா கூட நீங்க கண்டிப்பா என்கிட்ட ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கும் இதுல நிறைய சந்தேகம் இருக்குது ரேவதி. சீக்கிரமாவே இதை பத்தி நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தூங்குறதுக்காக போறாங்க.